ஹாய், குட் மார்னிங். நான் வந்து தஞ்சாவூர் போயிருந்தேன்னா, ஆதி காலத்து அலங்கார மாளிகை அப்படின்னு ஒரு ஜவுளி கடை தொறந்துருக்காங்க. ஜிஆர்டிக்கு எதித்தாப்புல தான் இருக்குங்க. நமக்கு பிடிச்ச மாரி நமக்கு என்ன விலைக்கு எடுக்கணும்னு தோன்றவங்க கண்டிப்பா அந்த கடைக்கு போங்க. அள்ளிக்கிட்டு வரலாம். என்னன்னா பிள்ளைங்களுக்கு ரஃப்யூஸ்க்கு போடுற மாரி நெறைய ட்ரெஸ்ஸுங்க நெறைய நல்லாவும் இருக்கு. துணியும் நல்லாயிருக்கு. சூப்பரா இருக்குங்க. அவ்வளோ ட்ரெஸ்ஸு நல்லா எனக்கு ஃபர்ஸ்ட்டு பூந்தோனே ஒரே சரியான கூட்டம் அலமோதுது. ஒண்ணுமே புரியல. நான் உள்ளார அவ்வளோதான் வீடியோ எடுக்கலங்க. கொஞ்சோண்டு அந்த துணி வாங்கிட்டு வந்துட்டு தான் வெளியில கொஞ்சோண்டு தான் எடுத்தேன். அந்த ஆதிகாலத்து மாளிகைங்கிறதுக்கு அது பிரம்மாண்டமா அவ்வளோ அழகா இருந்துச்சு. நல்லாவும் இருந்துச்சு. அங்க வந்து வெள்ளி பொருள், தங்க நகை, அப்புறம் வந்து ஜாமான், பாத்திரம், அப்புறம் ஃபேன்சி ஐட்டம், வளையல் மணி எல்லாமே அனைத்துமே அது உள்ளேயே அடங்கியிருக்கு. அவ்வளோ ஒரு சூப்பரா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. இங்கே பாருங்க, என் பையனுக்கு ட்ரெஸ்ஸை பாருங்க. சூப்பரா இருக்குங்க. நல்ல துணி வந்து நல்ல நெறையா பெரிய டப்புல அவ்வளோ போட்டிருக்காங்க. நம்ம சைஸை பார்த்து நமக்கு ஏத்த மாரி இதுக்கு பாதிக்கு பாதி விலை தான். நல்லா சூப்பரா நல்லா இருக்கு. இங்க பாருங்க. நான் வந்து இந்த மாரி இது மாரி போட்டா அவனுக்கு கருப்பா இருக்கிறதுக்கு அழகா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இதை எடுக்கிறேன். அவன் வந்து என்னன்னா எப்பொழுதும் அந்த கட்டம் போட்டதை தான் எடுப்பான். அவனுக்கு பிடிச்ச மாதிரி தான் அவன் எடுப்பான். நான் வந்து சொன்னேன், தம்பி இது மாதிரி நீ போடவே மாட்டேங்கிற, எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்குறான்னு மல்லு கட்டி இதை எடுத்தேன். துணி நல்ல பியூர் காட்டனாக இருக்குது. சூப்பராக இருக்குங்க. நல்லா அப்படியே கொஞ்சம் பொறுமையாக வேணும், தேடி பார்த்து எடுக்கணும். விலையும் குறைவாக இருக்குது. நமக்கு மகிழ்ச்சியாக இருக்குது. பிடிச்சிருக்கு எனக்கு அதை போய் எடுத்தது. நல்லா துணி சூப்பராக இருக்குங்க. அப்புறம் 1 மணி நேரத்துக்கு ஆஃபர்னு அப்படியே அதுக்குள்ளேயே கொண்டாந்து சுடிதார் டாப்லாம் வந்து ரூ. 99 தான். அப்படியே வந்து கொட்டினாங்க. அப்படியே ஒருத்தர் என்ன பண்ணாருன்னா, அந்த பெரிய டப்புல கொட்டவும், பெரிய இரும்பு ஒரு இது மாரி பெட்டி மாரி இருந்துச்சுங்க. அதில கொண்டாந்து கொட்டவும், அப்படியே எடுத்துட்டு போய் பில்லு போட போயிட்டாரு ஒருத்தர். போய் அவருக்கு தேவையானதெல்லாம் அங்க போய் டக்கு டக்கு டக்குன்னு சைஸ் எல்லாம் எடுத்து வச்சு, பில்ல போட்டுட்டு மறுபடியும் கொண்டாந்து தள்ளி விட்டாரு. அந்த மாரிலாம் அங்க நடந்துச்சு. அவ்வளோ சூப்பரா இருந்துச்சு. ஆச்சரியமா இருந்துச்சு. துணி நல்லாயிருக்கு. நான் வந்து இது என் பையனுக்கு சும்மா ரஃப் யூஸ்க்கு தான் இது மாரி வாங்கி போட்டா கொஞ்சம் நல்லாயிருக்கு. துணி உழைக்கும். இந்த பாருங்க, இந்த மாரி பேண்ட்டு ரொம்பலாம் எடுக்கல. நான் வெறும் ரூ. 3000 தான் எனக்கு குடுத்தாங்க எங்க வீட்டுக்காரு. சும்மா பார்க்க தான் போனேன் அந்த கடைக்கு. நல்லா இருந்துச்சு. இங்க பாருங்க, இது ட்ரெண்டிங்கா பிளாக் கலர் வேணும்னு பிடிவாதமா இத எடுத்துட்டான். இந்த டீ ஷர்ட் ரூ. 200. நம்ம தேடி எனக்கு ரொம்ப கம்மி ரேட்டுக்கெல்லாம் இருக்குது. நம்ம அதிகமான ரேட்டுக்குள்ளேயே நான் போய் சுற்றிக்கிட்டு இருந்தேன். என்னடா இது இப்படி குறைச்சிருந்தாங்க நீங்க காணும் அப்படின்னு நினச்சிட்டு கூட விலையாக தான் பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் போய் அங்கங்கே சுற்றவும் அங்கே போய் அக்காவை காணும் தொலைச்சி விட்டேன். அதுக்கப்புறம் மைக்கில் போய் சொல்லலாம்னா அப்புறம் மேமாடியிலேருந்து கீழே பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் தேடி கண்டுபிடிக்கிறது பெரிய விஷயமா போயிட்டு அந்த மாதிரி கூட்டம் சரியான கூட்டம். நைட்டியெல்லாம் வெறும் ரூ. 150 அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. அவ்வளோ நைட்டிங்க எவ்வளோ கம்மியாக இருக்குது. 300 ரூ. 150 நம்ம நைட்டி வாங்குறோம். நீங்கள் வந்து பாருங்கள், இது என் பொண்ணுக்கு தான் எப்படி இருப்பாருங்க. கொஞ்சம் நார்மலாக உள்ள சைஸ் கூட போடலாம். எல்லே அவ்வளோ பெருசு இருக்குது. என் சைஸுக்கு இருக்குது எல்லை. அவ்வளோ அழகழகு கலருங்க. நல்லாவும் காட்டனாகவும் இருக்குது. கண்டிப்பாக போய் எல்லாரும் போய் ஆதி காலத்து அலங்கார மாளிகையை போய் பார்த்துட்டு வாங்க. பாருங்க, இந்த பேண்ட்டு என் பொண்ணுக்கு தான் வாங்கினேன். பேண்ட்டு, இந்த பலோசா எல்லாம் பிரித்து பார்த்து இப்படி இருக்குது. பலோசாவா. அப்புறம் டாப்பு இதுதாங்க ரூ. 99. நல்லா துணியும் சூப்பராக இருக்குது. நல்லாவும் இருக்குது. அள்ளிக்கிட்டு போயிட்டாங்க. அவர் வந்து வியாபாரத்துக்கு என்னன்னு தெரியல, எல்லா சைஸுமே இருந்துச்சு. அள்ளிட்டு போயிட்டாங்க. என் பொண்ணுக்கு இதே ரூ. 500 வாங்கியிருக்கேன். டாப்பு இதுங்க. துணியை பாருங்கள், நல்லா இருக்குது. துணி நல்லா ஒன்றும் சல்லடையாக இல்லை, ஒரு மாதிரி குறன்னு இருக்குங்க. அது மாதிரிலாம் இல்லை. நல்லா துணி நல்லா சாஃப்டாக சூப்பராக இருக்குது. காட்டனாக தான் இருக்குது. நல்லாவும் இருக்குது. சும்மா அப்யூஸ்க்கு அது வந்து வெளியில் போகுது, டியூஷனு அந்த மாதிரி போகுதில்ல, அதுங்களுக்கு தான் உங்களுக்கு விரும்புகிறாங்க. நம்ம காசுலேயே அதிக காசு போட்டு வாங்கினாலும் அதெல்லாம் பீரோவில் தான் தூங்குது. ஒரு நாளைக்கு ஏதோ சோப்பு தான் அது மாதிரி போடலாம், அது தீபாவளிக்கு எடுத்துக்கலான்ட்டு அது மாதிரி வாங்கினாலும் விருப்பப்பட்டு போட மாட்டேறா என் பொண்ணு. அது குத்துது, கசகசன்றது வேர்க்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அதெல்லாம் அது பிடிக்க மாட்டேங்குது. இது மாதிரி சிம்பிளாக தான் போட என் பொண்ணுக்கு பிடிக்குது. அதனால அது பிடிச்ச மாதிரி எடுத்துருக்கோம் அப்படின்னு சும்மா மாத்துக்கு தான் இதெல்லாம் அந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்தேன். நிறையா பிள்ளைங்களுக்குள்ள ஜாமான் எல்லாமே விற்கிதுங்க. அனைத்தும் விற்கிது. வெறும் இது ஒரு இது பேக்கு ரூ. 80. நல்லா இருக்கேன்னு வாங்கினேன். அந்த துணி பேக்கு காட்டனில் இருக்குது. அப்புறம் இங்கே பாருங்கள், இந்த புடவை வந்து ரூ. 299, 300, 200, 100 இருக்குது. நிறைய இருந்துச்சு. நான் என்னமோ இதுதான் எடுத்தேன், வேறு எதுவும் எடுக்கல. அவ்வளோதான். இன்னைக்கு நைட்டி எடுத்துருக்கிறேன். இது பாருங்கள், நான் இது ரூ. 350, 325 இப்படி தான் எடுத்தேன். இந்த போட்டுக்கிற நைட்டி இது வெறும் ரூ. 179, 200 வச்சுங்க. இருங்க, ரூ. 179 தான். எவ்வளோ சூப்பராக இருக்குது. துணி நல்லா இருக்குது. நல்லா இருக்குது, காட்டனாக இருக்குது. கண்டிப்பாக எல்லாரும் ஆதி காலத்து அலங்கார மாளிகைக்கு போய் அள்ளிட்டு வாங்க. குறைச்ச காசு கொண்டு போகிறவங்க நல்லா அள்ளிட்டு வாங்க. மனம் திருப்தியாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. அதே போல் மகாராஜாலையும் இப்படி தான் இருக்குது. எங்கே பார்த்தாலும் ஆஃபர் தான். ஆடி தள்ளுபடினாலே ஆஃபர். புது கடையில் இது நல்லா எப்பொழுதுமே இந்த கடையில் வந்து கம்மியாக தான் இருக்குது. லைட் ரோஸ் இது ரூ. 150 தான். இந்த டாப்பு 150. இது எனக்கு வாங்கிட்டு வந்திருக்கேன். லைட் ரோஸ். அவ்வளோதான். இதுதான் ஆடி தள்ளுபடி பர்ச்சேஸ். எப்படி இருக்குது? நல்லா இருக்கா?